உடல் பெருசா உயிர் பெருசா? உயிர் தான் பெருசு. உயிர் கட்சி, உடல் ஆட்சி உண்டாது. உயிர் கட்சி, உடல் ஆட்சி. தலைவர் அவர்களே, மேகம் வந்தா மழை வருமா? மழை வந்தா மேகம் வருமா? மேகம் வந்தாதான் மழை வரும். கட்சின்ற தொண்டர் என்ற கழகப்பணி மேகம் வந்தாதான் ஆட்சின்ற மழை வரும். இப்ப மாநாடு, இது கட்சி பணி. அடுத்த ஆட்சி. அப்ப இந்த மாநாட்டினால ஆட்சியா, அடுத்து வர போற ஆட்சினால மாநாடா? மாநாட்டினாலதான் ஆட்சி. தீர்ப்பை சொல்லிருங்க, தீர்ப்பை இப்பவே சொல்லிருங்க. அப்ப இந்த எழுச்சி மாநாடு அடுத்து அதிமுகவுடைய ஆட்சிக்கு அடித்தளம் கட்சி. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சொன்னார், என் ரத்தத்தின் ரத்தமே என்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சொன்னார். புரட்சி தலைவி அம்மா சொன்னார். என்ன சொன்னார்? எம்ஜிஆர் நாமம் வாழ்க, அண்ணா நாமம் வாழ்கன்னு சொன்னார். கட்சி பணி. எடப்பாடியார் என்ன சொன்னார்? நான் கட்சி தொண்டன்னு சொன்னார். கட்சி பணி. எல்லாருக்கும் இதயம் லேப்டாப் லேப்டாப்னு துடிக்கும். நான் ஒரு டாக்டர் இல்லையா, எப்படி துடிக்கும்? லேப்டாப் லேப்டாப்னு துடிக்கும். நான் கேட்கிறேன், இங்க இருக்க தொண்டர்களுக்கு கட்சி கட்சி கட்சின்னு துடிக்குமா, ஆட்சி ஆட்சின்னு அடிக்குமா? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, எப்படி துடிக்கும்? கட்சி கட்சி கட்சி. நிறுவனர் சத்துணவு தந்த சரித்திர நாயகன், வங்க கடலோரம் சந்தன பேழையிலே துயில் கொண்ட தங்க தலைவர், இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்று பாடிய பாடலுக்கிணங்க எம்ஜிஆர் 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 என்ற வார்த்தைகளிலே வைரம் பாய்ச்சுகின்ற அந்த வார்த்தைகளிலே உணர்வால் உதிரத்தால் நாடி நரம்பிலே உணர்வுகளிலே சங்கமித்த புரட்சி தலைவர், அதே போல ஊனாய் உயிராய் இருக்கக்கூடிய இதே தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களையும் வணங்கி இன்றைக்கு கழகத்துடைய பொதுச் செயலாளராக பொறுப்பேற்று இந்த மதுரை மண்ணிலே, வீரமிகுந்த இந்த மண்ணிலே வீர வரலாற்றின் பொன்விழா எழுச்சி மாநாடு என்ற தலைப்பிலே மதுரை சிறுத்ததோ மாநாடு பெருத்ததோ என்று சொல்லக்கூடிய அளவிற்கு, மாநாடு பெருத்ததால் மதுரை சிறுத்ததோ என்று சொல்லக்கூடிய அளவிற்கு காண்கின்ற இடங்களெல்லாம் கடல் அலையாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்களுடைய தலை தெரிகின்ற அளவிற்கு இந்த எழுச்சி மாநாடு நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால், கழகத்துடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்களும், இங்கே மேடைக்கு கீழே அமர்ந்திருக்கக்கூடிய தலைமை கழக நிர்வாகிகளும், கடைக்கோடியில் இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களும் சேர்ந்து ஆற்றிய கழக பணி, அதான் சப்ஜெக்ட். தலைவர் அவர்களே, இந்த பக்கம் இருக்கிறவங்க கண் துஞ்சா கழக பணி, இந்த பக்கம் இருக்கிறவங்க மனம் நோகா மனம் துஞ்சா மக்கள் பணி. இப்ப நாங்க இந்த பக்கம் விந்தியா மற்றும் கல்யாண சுந்தரம் கோபிகால் சிலமையில அந்த பக்கம். இந்த அணி பேசி முடிச்ச உடனே மொத்த பக்கமும் எங்க பக்கம், மொத்த பக்கமும் எங்க பக்கம். அதுக்காக நாங்க பலே அது பார்க்கலாம். அதுக்காக நாங்க பக்கம் பக்கமா பேசிடுவோம்னு நீங்க நினைக்க வேணாம். அடுத்து தேவா அண்ணன் ரெடியா இருக்காரு. நாங்க பக்கம் பக்கமா பேசி, என்னுடைய ஒரே கேள்வி, தலைவர் அவர்களே, கட்சி என்பது ஆணிவேர், அஸ்திவாரம். ஒரு கட்டி முடிக்கப்பட்ட கோபுரத்திற்கு எடுத்து தொண்டர்களால் அடுக்கப்பட்ட ஒவ்வொரு செங்கலாக அடித்த அந்த உழைப்பு தான் கட்சி பணி. கோபுரத்து மேல கலசம் வரும், அது ஆட்சி, அது மக்கள் பணி. அப்ப நிறைய அதிகாரிகள் வருவாங்க, அவங்க வருவாங்க, இவங்க வருவாங்க. நமக்கு தொண்டனால் வளர்க்கப்பட்ட இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம். நெருப்பாற்றிலே நீந்தி வந்த இயக்கம் அதிமுக இயக்கம். சிலுவம்பாலத்துடைய கிளை செயலாளர் என்பது முதலா, பொதுச் செயலாளர் என்பது முதலா, முதலமைச்சர் என்பது முதலா என்றால் சிலுவம்பாலத்துடைய கிளை செயலராக தொடங்கி செய்த அந்த கழக பணிதான் இந்த மாநாட்டிற்கு அடிப்படை என்பதை அத்துணை அதிமுக தொடர்கள் ஒத்துக்குவீங்களா? இப்ப மொத்த பக்கமும் எங்க பக்கம். என்ன அமுதாக்கா, புரட்சி தம்பி என்ன பார்த்துட்டு இருக்கிறார் அண்ணன், மொத்த பக்கம் எங்க பக்கம். ஆட்சி என்பது அக்கா மாதிரி மலர்கள், உங்களை மாதிரி மலர். ஆட்சி என்பது மலர்ந்த மலர்கள்.
கட்சி என்பது அந்த மலரை தாங்கி இருக்கக்கூடிய ஆணி வேராக தொண்டரை கொண்டிருக்கக்கூடிய உயர்ந்த விருட்சமான ஆலமரம். மலர்கள் இந்த ஆலமரத்துல பூ பூக்கும், காய் காய்க்கும், கனி கொடுக்கும். அதெல்லாம் இன்னும் 2 வருஷத்துல அடுத்து வர நாடாளுமன்ற தேர்தலில் நமக்கு மலர்கள் கிடைக்கும், மாணிக்கங்கள் கிடைக்கும். அதுக்கு ஆதாரம் இந்த கட்சி மாநாடு. அப்ப கண் துஞ்சாத கழக பணியை ஆற்றுகின்ற காவல்துறை இல்லை, இங்கே கோட்டை கொத்தளங்கள் இல்லை, ஆட்சி அதிகாரம் இங்கே இல்லை, IAS IPS அதிகாரிகள் இல்லை, அதிமுக தொண்டை நிறைந்த மாநாடு இந்த கட்சி மாநாடு. தீர்ப்பு சொல்லுங்க தலைவரே. இப்பயே தீர்ப்பு வெளியாயிருச்சு, மொத்த பக்கம் எங்க பக்கம். ஆக என்னுடைய பணிவான வேண்டுகோள் என்பது, பேரவை தலைவர் அவர்களே, காடு செலுத்தாதானே நாடு செலுக்கும், காடு செலுத்தாதானே நாடு செலுக்கும், வீடு நல்லா இருந்தாதானே நாடு. வீடு என்பது கட்சி. அதுக்காக நீங்க சில பேர் கட்சியையே வீடா நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க, அது திமுக. தன் குடும்பத்தையே கட்சியா நடத்திட்டு இருக்கிறாங்க, அந்த வீட்டை சொல்லல. இது அதிமுக என்ற இந்த மாபெரும் மக்கள் இயக்கத்தில், இந்த பீப்புள் ஃப்ரெண்ட்லி பார்ட்டி, மக்கள் நேசிக்கின்ற இயக்கம், மக்களை நேசிக்கின்ற தலைவர் இருக்கக்கூடிய புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா, 3ஆம் தலைமுறையாக ஒரு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டன், தொடர்ந்து உழைத்த உழைப்பால் பொதுச் செயலாளராகி அடுத்து முதலமைச்சராக கூடிய அந்த திசையை நோக்கி அலை அலையாக, அடி அடியாக, படைப்படையாக, சாறை சாறையாக, திரள் திரளாக, வெள்ளம் வெள்ளமாக, கூட்டம் கூட்டமாக இங்கே கூடியிருக்கிறோம் என்று சொன்னால், இத்தனை நிர்வாகிகளுடைய கண் துஞ்சா கழக பணிதான் இந்த மாநாட்டினுடைய வெற்றி. இந்த மாநாட்டினுடைய வெற்றிக்கு பின்னாலே, இந்த மாநாட்டுடைய வெற்றிக்கு பின்னாலே இந்த மரம் பூத்து குலுங்கும், அது ஆட்சி. ஆக இயக்கத்திற்கு அடிப்படை புரட்சி தலைவரும் எடப்பாடியாரும் பெரிதும் திகழ்ந்திட காரணம் கட்சி பணியே, கழக பணியே. கழகத்தால் தான் எல்லாம் வந்தது. ஆட்சி வந்தால் அதிகாரம் வரும், அதிகாரம் வந்தால் கோட்டை வரும், கோட்டை வந்தால் கொத்தளம் வரும், திட்டங்கள் வரும், எல்லா திட்டமும் கொடுக்கலாம். ஆனால் அடிப்படை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே நெற்றி வேர்வையை நிலத்திலே சிந்தி உதரத்தை சிந்திய தொண்டனுடைய கட்சி பணி, கட்சி பணி, கட்சி பணியே என்று சொல்லி